guys and welcome back to my channel Cheeky Vlogs. Guys, now of course a new location la iruken. We are in Chennai now and ida engaloda new house. Basically nanu Vignesho marriage ku appo indha house ku shift alana irundom and lockdown la start aichu, marriage la postpone aichu. So indha veetla vandu naanga rent la katta arambichom. En porals na already enoda bachelor pad la irundhu indha home ku na shift panniten. ஸோ ஏர்போர்ட்டு ட்ராவலிங் இப்போ எப்படி இருக்குன்னா, ஆஃப்கோர்ஸ் சென்னை ஏர்போர்ட் அவ்வளோ கூட்டமாக இல்லை, புவனேஸ்வர் ஏர்போர்ட் கூட்டமாக இருந்துச்சு. பிகாஸ் நிறைய பேர் சென்னைக்கு இப்போ இன்கமிங்கில் தான் இருக்காங்க, அவுட் கோயிங் விட. ப்ரிகாஷன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் பிபி கிட் தராங்க, லைக் அந்த ஷீல்டு தராங்க, மாஸ்க் தராங்க, சானிடைசர் தராங்க. ஆனால் நம்ம ஏர்போர்ட்டுக்கு நம்மளே ஒரு மாஸ்க் போட்டுட்டு தான் போகணும். அண்ட் மிடில் சீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் கிட்டு தராங்க, பிபி கிட். அதான் கைஸ் வந்தாச்சு. இப்போ வீட்டில் நானே செல்ஃப் குவாரண்டைன் பண்ணிகிட்ருக்கேன் 14 டேஸ்க்கு. கூட என் ஃப்ரெண்ட் இருக்கா, who is also quarantining with me. கண்டிப்பாக இந்த வாரம் எனக்கு நிறைய நியூ பிகினிங்ஸாக இருக்க போகுது, நியூ டெசிஷன்ஸ்லாம் எடுக்க போகிறேன். ஸோ இந்த vlog வந்து டெய்லி என்னென்னா ஒரு புது விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டலான்னு சொல்லி. ஸோ கைஸ் இன்னைக்கு பிளான் என்னென்னா, க்ளீனிங். வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். ஸோ க்ளீன்லாம் பண்ணணும் அண்ட் ஃபர்ஸ்ட் கிச்சன் க்ளீனிங் தான் பண்ணணும். சியா Hey guys, day 2. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங் ட்ரை பண்ண போகிறோம். பை த வே கைஸ், நீங்கள் நிறைய பேர் ஹவுஸ் டூர், ரூம் டூர் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக இப்போ தான் செட்டப் நடந்துட்டுருக்கு. செட்டப் முடிஞ்சதும் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இன்னைக்கு வந்து நான் பார்க்க போகிற பொருள் என்னென்னா, நீங்கள் நிறைய பேர் என்ன அக்கா ட்ரை பண்ணி உங்கள் ரிவ்யூ என்னன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ டுடே we are going to try P-Safe for a reusable menstrual cup. ஸோ பேசிக்லி menstrual cup பற்றி நிறைய பேருக்கு நிறைய questions இருக்கலாம். நானே வந்து ஒரு பேட் யூஸர் தான், ஆனால் ரீசெண்டாக கப்ஸ் ட்ரை பண்ணாங்கன்னு ஸ்விட்ச் ஆன பர்சன். ஸோ கப்ஸ் பேசிக்லி நிறைய பேர் என்னென்னா வந்து அந்த எப்படி சுசு போகிறது, கப்ஸ்னால் என்ன கான்செப்ட். பேசிக்லி பீரியட்ஸ் பிளட்ஸ் வர்றது வந்து நம்ம வெஜைனாலேருந்து, சுசு வர்றது வந்து அதுக்கு யூரித்ரல் ஆரிஃபிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துலேருந்து தான் வரும். ஸோ பீங் ஹோல் வந்து டிஃப்ரெண்ட், பீரியட் ஹோல் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ பீரியட் ஹோல்லேருந்து தான் நம்மளுக்கு பாப்பாவும் வரும், வெஜைனா. ஸோ அந்த வெஜைனாவில் இன்சர்ட் பண்ணுறது தான் இந்த கப். ஸோ பேசிக்லி இந்த கப் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா, நான் இந்த வாட்டர் பாட்டிலில் டெமோ பண்ணி காட்டுறேன். ஸோ இதான் நம்ம வெஜைனானா, நம்ம கப்பு வந்து இப்படியே போகாது. ஸோ இவனை லைட்டாக ஃபோல்டு பண்ணி 3 கைண்ட் ஆஃப் ஃபோல்டு இருக்குது. நான் இங்கே வந்து ஒரு பேசிக் சி டைப் ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ பேசிக்லி இங்கே ஒரு சி ஃபார்மேட்டில், சி ஃபார் கேட். ஸோ இந்த சி ஃபோல்டை இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணி இப்படி விட்டிங்கன்னா அதுவாக தானாக ஓப்பன் ஆகிடும். அண்ட் ஓப்பன் ஆகி நல்ல ஸ்ட்ராங்காக செக்யூர் ஆகிடும். ஸோ பாருங்கள், இப்படி வெளில வராது, உள்ளே போகிறது எதுவுமே இல்லை. ஸோ இங்கே இருக்கும். இது வந்து இப்போ வெளில இருக்குது. நம்ம வெஜைனா உள்ள போகும்போது ஃபுல்லாகவே நீங்கள் இன்சர்ட் பண்ணிடலாம் உள்ளே. ஸோ ஒரு வேக்யூம் க்ரியேட் ஆகிடுச்சு அண்ட் அந்த உங்கள் பீரியட் பிளட்லாம் அங்கேயே கலெக்ட் ஆகிடும். ஸோ ரிமூவ் பண்ணும்போது அப்படியே இவனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வேக்யூம் ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதை எடுத்து அப்படியே நீங்கள் உங்கள் டாய்லெட்லேயோ இல்லை சிங்க்லேயோ எங்கே ஊற்றணுமோ டம்ப் பண்ணிவிட்டு இதை வாஷ் பண்ணி மறுபடியும் உள்ளே போட்டுடலாம் நம்ம பாடிக்குள்ளே. ஸோ கான்செப்ட் என்னென்னா வந்து இந்த ஒரு கப் வந்து 3 இயர்ஸ்க்கு போகும். 3 to 5 இயர்ஸ் நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணும்போது பாய்லிங் வாட்டரில் நல்லா பாயில் பண்ணிடலாம். ஸோ தேட் எவ்ரி டைம் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் யூஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக நார்மலி பீரியட்ஸ் அப்போது போடும்போது போடுறது பெட்டர். பிகாஸ் இவன் வந்து கொஞ்சம் உள்ளே போகணுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் யூஸஸ்னால் அது கொஞ்சம் ஒரு லூப்ரிகேண்ட் மாதிரி தேவை. பேசிக்லி எப்படி நம்ம கேட் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணோன்னா எண்ணெய் ஊற்றுறோமோ அதே மாதிரி இதுவும் வந்து உள்ள ஃப்ரிக்ஷன் இல்லாமல் போகணுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லூப்ரிகேண்ட் தேவை. அண்ட் நார்மலி நம்ம பாடி வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் நம்ம வெஜைனா. ஆனால் பீரியட்ஸ் அப்போ ஆஃப்கோர்ஸ் வி ஹாவ் பிளட் which acts as a lubricant. ஸோ பீரியட்ஸ் அப்போ நீங்கள் கப் போடுறது ட்ரை பண்ணிங்கன்னா இட்ஸ் பெட்டர். பிகாஸ் உங்களுக்கு வந்து அது ஸ்மூத்தாக உள்ளே போகும். ஏன்னா அங்கே ஆல்ரெடி கொஞ்சம் lubricated-ஆக இருக்கும் அந்த இடம். ஸோ கைஸ் செக் இட் அவுட். இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் menstrual cups, செக் இட் அவுட். 1 or 2 months ஆகும் அது செட் ஆகிறதுக்கு. ஸோ 1 or 2 months கழிச்சு நான் என்னோட ரிவ்யூ தரேன் that how it worked for me. So yes guys, if you want to try this out. Hey guys, new day, new first. ஸோ கைஸ், நான் இது ஒரு கொரியன் யூடியூபர் பார்த்துட்டு இருந்தேன். ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹர் நேம். நான் உங்களோட சேனல் இங்கே போடுறேன். ஸோ ஷீ ட்ரைட் சம்திங் கால் த ரேடிஷ் அண்ட் பீட்ரூட் பிக்கிள். பேசிக்லி என்ன கான்செப்ட்னா, நம்ம ஊர்லேயே கிடைக்கும். அந்த நம்ம ஏதாவது போய் தந்தூரி இல்லை பார்பிக்யூ பிளாட்டர் அந்த மாதிரி ஏதோ ஆர்டர் பண்ணோன்னா சைடில் வந்து பீட்ரூட் ரேடிஷ்லாம் பிக்கிள் பண்ணி கொடுத்துருப்பாங்களே, அதான் கான்செப்ட்டு.
ஸோ நம்ம அதை வீட்லேயே ட்ரை பண்ணக்கூடாது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாதிரி வீடு விட்டு வெளில வந்துட்டோன்னா அந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணணும்னு தோணும். பை த வே இதுக்காகவே நான் போய் ஒரு பிக்கல் பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே கைஸ், கட்டிங் இஸ் டன். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே கைஸ், ஸோ அடுத்தது என்னென்னா இந்த பாட்டிலை வந்து நம்ம டிஸ்இன்ஃபெக்ட் பண்ண போகிறோம் ஹாட் வாட்டரில். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இது பாட்டில் அது தண்ணி சூடாகிறதுக்கு முன்னாடியே இப்படி வைக்க சொல்லிட்டாங்க. ஸோ பேசிக்கலி ஹாட் வாட்டரில் அந்த கேஸ் பாட்டிலை இப்படி திருப்பி வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தட் அது வந்து டிஸ்இன்ஃபெக்ட் ஆகிடும்னு சொல்லி. ஸோ 1 mug வாட்டர், ஸோ வினேகர் 1/2 mug. ஸோ இந்த கப்பில் 1/2 cup சுகர் எடுத்தாச்சு. அதில் ஒரே ஒரு பே லீஃப் கைஸ். ஸோ லெட்ஸ் பாயில் திஸ் கைஸ். ஸோ கைஸ் இப்போ இதை பாயில் பண்ண வச்சிட்டோம். இது பாட்டில் இஸ் ரெடி. இதில் வந்து நம்ம ரேடிஷும் பீட்ரூட்டும் போட்டுருவோம். ஹோப்ஃபுல்லி இது பற்றிடணும் அதுக்குள்ளே. ஸோ இதை அப்படியே ஊற்றிடலாம். பேசிக்லி ஓவர் நைட் வச்ச பிறகு நல்லா தான் இருக்கும் நாங்கள். ஐ திங்க் நான் நிறைய தண்ணி ஆட் பண்ணிட்டேன். பட் ஓவர் நைட் வந்து வச்சாலே நல்லாயிருக்கும் நாங்கள். அண்ட் 1 week கழிச்சு சாப்பிட்டா பர்ஃபெக்டாக இருக்கும் நாங்கள். ஸோ 1 week கழிச்சு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் மேக்கிங் பிக்கிள். அண்ட் பாட்டில் காட்டுறேன். T-shirt twinning. ஸோ எஸ் கைஸ், இதை மூடி வச்சுட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சியா நாளைக்கு அகெயின் மீட் பண்ணுறது வித் another first. Hey guys, so இன்னைக்கு வந்து ஐ எம் கார்டனிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் புது வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் ஐ தாட் கொஞ்சம் புது செடியெலாம் வைக்கலான்னு. ஸோ ஸ்பைசஸ் அப். ஸோ இப்போதைக்கு பழம் தோண்டிகிட்ருக்கேன். அண்ட் விக்னேஷ் நன்னோட வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவேன், ஓடிடுவான். ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது, புதுசாகவும் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா துளசி பிளான்ட், இது மல்லிப்பூ அங்கே ஆல்ரெடி ஒன்று இருக்குது. அது பாரிஜாதம், அது ஆல்ரெடி பூத்து இருக்குது. ஆக்சுவலி கேன் see the flower. நான் ஒரு ஃப்ளவர் காட்டுறேன். ஏய் மொக்க போடாத. பாரிஜாதம் ஃப்ளவர், விக்னேஷோட ஹேரி லெக்ஸ். இது வந்து மல்லிப்பூ. இங்கே வந்து பேசிக்கலி ஓப்பன். அண்ட் அது வந்து இருக்குல்ல அந்த ஏரியா அது க்ளோஸ்ட். ஆனால் அது கீழே வந்து இந்த பீச் மண் மாதிரி இருக்குது. அது இப்போ எனக்கு கிளியர் பண்ண எனர்ஜி இல்லை. ஸோ வாட்ஸ் த பிளான் இஸ், இங்கே வந்து நான் துளசி செடி போட்டுருவேன், இன்னொரு துளசி செடி தட் நான் ரெகுலர்லி யூஸ் பண்ணுவேன். அண்ட் அங்கே வந்து ரோஸ் செடி வச்சா வெளிலேருந்து பார்த்தா அங்கே ரோஸ் செடி இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம மட்டும் ரோஸ் பூ அழகாக பார்த்து ரசிச்சிக்கலாம். அண்ட் யாரும் பறிக்கவும் மாட்டாங்க. சவுண்ட்ஸ் லைக் அ பிளான் கைஸ். ஸோ இங்கே துளசி செடியை வைப்போம். ஹே கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் வந்து the week of firstல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் அவகாடோ ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அவகாடோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஃபிட்னஸ் குருஸ், அமெரிக்கன் யூடியூபர்ஸ் நிறைய பேர் அதை ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நான் இதை முன்ன பின்ன சாப்பிட்டதே இல்லை. பழுத்திருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ அவகாடோ கட் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஏதோ நம்ம வீட்டில் டெய்லி அவகாடோ இருக்கிற மாதிரியும். அப்பேரண்ட்லி நான் சின்ன வயசுல அவகாடோ சாப்பிட்ருக்கேன்னா எனக்கு அப்பெல்லாம் ஒரு ஞாபகமும் இல்லை. எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக ஆக்சுவலி இது வந்து ஆலிவ் ஆயில், அனியன்ஸ்லாம் கட் பண்ணி மேஷ் பண்ணி போடுவாங்க. ஸோ ஐ ஹாவ் அ ஃபீலிங் தட் இது மாங்காய் மாதிரி இருக்க போகுதுன்னு. பட் இந்த மாதிரி ஸ்பூனில் ஸ்கூப் பண்ணி சாப்பிடுவோம். ஓகே, சத்தியமாக மாங்காய் மாதிரி இல்லை. மாங்காய் ஃப்ளேவர் இல்லைன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு பேசிக்கலி. ஸோ லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கு. ஆனால் நான் நினச்ச புளிக்கோன்னு, ஆனால் புளிக்கவே இல்லை. அண்ட் வேற எப்படி இருக்கு, இந்த டேஸ்ட் டிஸ்கிரைப் பண்ண முடியல. ஆனா நல்லதா இருக்கு, நல்லா இல்லைன்னு இல்லை. பட் வெரி பிளாண்டா இருக்கு. லைக் ஸ்வீட்டாவும் இல்லை, புளிக்கவும் செய்யல. புளிச்சுன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா மேபி இன்னும் கொஞ்சம் பழுக்கணும்னு நினைக்கிறேன். மேபி இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் யா மிக்சர் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் இருக்கு. லைட்டா நுங்கு மாதிரியும் இருக்கு, லைட்டா சாரி கைஸ் மாசா இருக்கும்னு நினைச்சேன். அப்படியே பிரம்மாண்டமா வாட் அன் எமோஷன். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருந்தேன். ஒரு ஃப்ரூட், ஒரு அவகாடோ வந்து 45 rupees. அதுல வந்து நீங்க 9 முட்டை வாங்கலாம்.
2 பிரெட் பேக்கெட் வாங்கலாம். இட் இஸ் அ பிரிட்டி எக்ஸ்பென்சிவ் ஃப்ரூட். ஆனா அது நம்ம கண்ட்ரிலே இல்ல. பனானா ஒரு டசன் வாங்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு வர்த்தா? மேபி அதோட சூப்பர் நியூட்ரியன்ஸ் யாரா நிறைய இருக்கனால தான் மக்கள் சாப்பிட்றாங்க. ஆனா ஐ திங்க் இட் கேன் பி ஈஸிலி காம்பன்சேட்டட் வேற எதுவும் சாப்பிட்டு. எல்லா ஃப்ரூட்லயும் ஃப்ளேவரே இல்லைன்னா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு. பப்பாயாலயும் ஃப்ளேவரே இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கு. Hey guys, so I am back. guacamole அதுக்கு வந்து இன்கிரிடியன்ட்ஸ்லாம் இருக்கு. டொமேட்டோ ஒன்று கட் பண்ணியிருக்கேன், ஆனியன் ஒரு சின்ன ஆனியன் கட் பண்ணியிருக்கேன், சிலாண்ட்ரோ கொரியாண்டர் ஒன்று தான், லைட்டாக கார்லிக்கு அண்ட் லைம். ஸோ இதெல்லாம் எதில் போட்டாலும் எனக்கு இண்டிவிஜுவலாக பிடிக்கும். ஆனால் அவகாடோவில் போட்டால் பிடிக்குமான்னு எனக்கு பார்க்க போகிறோம். கொஞ்சம் பெப்பர் அண்ட் ஐ திங்க் ஆலிவ் ஆயில் கொஞ்சம் போடுவாங்கன்னு ஐம் நாட் ஷுர். ரெசிபி இன்னொரு தடவை பார்த்துருக்க போகிறேன். ஐ எம் ஃபாலோயிங் திஸ் ரெசிபி ஃப்ரம் allrecipes.com அப்படின்னு ஒரு வெப்சைட்டு. ஸோ இல்லை ஆயில் அது போடல, அது வெறும் பெப்பர் மட்டும் போட்டிருக்காங்க, காயன் பெப்பர் அப்பேரண்ட்லி. ஸோ இதெல்லாம் வந்து போட்டு மேஷ் பண்ணிவிட்டு I will see you soon. இது நல்லா இருக்கு கைஸ். பட் இதில் அவகாடோவின் அருமை என்னன்னு தெரியல. லைக் மற்றெல்லாம் போடுறோம்ல, அதனால் அது ஒரு சாட் மாதிரி தான் இருக்குது. பட் இட்ஸ் நைஸ். ஐ திங்க் நம்ம தேட்டர்லலாம் ஒரு காஞ்ச நாச்சோஸ் கிடைக்கும்ல, அதோட சாப்பிட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சீஸ் நாச்சோஸ். பட் எஸ் ஹே காய்ஸ், ஃபைனல் டே ஃபார் த vlog. இது மட்டும் காட்டிடலான்னு இல்லை. இப்போலாம் அந்த நியூ நார்மல் பேசிக்கலி நிறைய பேர் இதை ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க. நான் இன்னைக்கு புதுசாக பண்ணுறேன். இல்லை நான் வீட்டில் இருக்கும்போது வெளிலே போகல கைஸ். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வெளில போகிறேன். ஒன்றும் பெருசாக இல்லை, கடைக்கு தான் போயிட்டு வர போகிறேன். வீட்டில் இருக்கிற நெசசிட்டிஸ்லாம் வாங்க. அண்ட் லிப்ஸ்டிக் எதுக்கு போட்டேன்னு தெரில, ஏன்னா மாஸ்க் ஆல்ரெடி போட போகிறோம். ஸோ மாஸ்க் ஆன். எனக்கு வேறு குட்டி மூக்கா, கண்ணு மறந்துடுது. மூக்கு கவர் பண்ண போனால் கண்ணு மறந்துடுது. பட் COVID-19 என்ன பண்ணேன், சானிடைசர் பேக்கில் சானிடைசர் போட்டாச்சு, கம்பல்சரி ஃபர்ஸ்ட் கம்பல்சரி மாஸ்க் போட்டாச்சு. அண்ட் yes guys, steals and stickles spread happiness. இந்த vlog கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். If you guys enjoyed it, tell me in the comments below. And steals and stickles spread happiness and believe in yourself. And see you again with another interesting vlog. Till then, this is Subha saying bye. நான் கடைக்கு போறேன்.